கிட்டத்தட்ட இவர் வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அமித்ஷாவினுடைய வருகை ஈஷா யோகா மையத்துக்கு சிவராத்திரி தொடர்பா வராரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அந்த காரணத்துக்காக மட்டும்தான் வராரா? பின்னணியில் வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? இல்லை, அடிப்படையில் யாரோ ஒரு பிஜேபி நபருடைய திருமணம் இன்னைக்கு இருக்குது, அதுக்கு வரார். இன்றைய இரவு உங்களுக்கு நாளை காலையில் ஈஷாவில் இது இருக்குங்கிறதுனால இரவு தங்கி நாளைக்கு ஈஷா கலந்துக்கிறாரு. இப்போ இதை தாண்டி ஈஷாவுடைய மிகப்பெரிய பக்தராக வேலுமணி பல ஆண்டுகள் தொடர்ந்து கலந்துக்கிறார். எஸ்பி வேலுமணி அவர் அங்கு பலதில் கலந்துப்பார். அதனால அந்த நட்பும் இருக்கிறது. அடுத்தது வேலுமணிய மகன் அடுத்த மாதம் கல்யாணம் இருக்குங்கிறதுக்கு நடந்துட்டு இருக்கு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவருடைய மகன் இபிஎஸ் உடைய மகன் டெல்லியில் தங்கி அமித்ஷாவை பார்க்கணுன்னு 2 வாரம் இருந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. அப்படியா? ஆமாம். அதுக்கப்புறம் நட்டா மற்றவர்களை சந்திச்சுட்டு வந்தாங்கன்னு வந்துச்சு. ஆனால் இவர் பத்திரிகை கொடுக்கறதுன்னப்போ எல்லாருமே அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதாவது டெல்லியை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தில் பாலிடிக்ஸ் பேசினாங்களா இல்லையாங்கிறத விட பார்த்தாங்கிற செய்தியே இங்கே கொஞ்சம் பெருசாக ஈடுபடுது. அப்போ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய பிஏவை பார்த்துக்கிட்டு என்ன இவங்க வேறு தொடர்பு வச்சு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில், அதாவது பிஜேபி 2வது கூட இல்லாத ஸ்டேட்டுன்னு பார்த்தா மொத்தமே 4 ஸ்டேட்டு தான். கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, பஞ்சாப். வெஸ்ட் பெங்காலில் செகண்ட் வந்தாச்சு. பிரதான எதிர்கட்சி இவங்க தான். ஸோ இந்த 4 ஸ்டேட்டில் தான் 10 எம்பிக்கு மேலே இருக்கிற ஸ்டேட்டில் செகண்டு கூட வரல. ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியாக இந்த 2ல் இருக்கணும்னு சொன்னால் இந்த 4 தான். இதை எப்படி அடிக்கிறாங்க இந்த ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தால், பீகாரில் நிதிஷ்குமார் கூட்டணியோடு தான் போய் அடிக்கிறாங்க. ஆனால் ஒரிசாவை பார்த்தீங்கன்னா 2 தடவை தோற்று 3வது தடவை இன்றைக்கி ஃபுல்லாக ஜெயிச்சிட்டாங்க. ஆந்திராவில் கூட்டணியிலேயே 3வது சின்ன அணியாக இருந்து கூட போய் ஜெயிச்சு இன்றைக்கி இவரை முடிச்சிட்டாங்க, ஜெகன் ரெட்டியை. ஸோ தனியாக போனால் இன்னொரு 10 வருஷம் ஆகலாம். ஆனால் திமுக என்பது ஒரு மக்கள் விரோத பிளவுவாத பிரிவினைவாதத்தை தூண்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இதை தள்ளி இப்போ நம்மளா சுயமாக வளருது. ஏன்னா நீங்கள் இன்னைக்கு தேதியில் நான் பார்த்தேன்னா ஃபேஸ்புக்கில் எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே தேதியில் தான் சென்னையுடைய கார்பரேஷன் எலெக்ஷன் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 3ல் 1 பங்கு தொகுதியில் 2வது இடத்துக்கு பிஜேபி வந்திருக்கு சென்னையிலேயே. 2022 நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில். அதே மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷன் எடுத்து 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எடுத்திங்கன்னா சென்னை சவுத்தும் மத்திய சென்னையும் பிஜேபி தான் நம்பர் 2 வந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 7 தொகுதியில் அதிமுக 3வது இடத்துக்கு போச்சு, மதுரைக்கு அந்த பக்கம். ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட அதிமுகவும் பாஜகவும் அவங்க 21 இவங்க 19% நிலைமையில் இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் மாநில தேர்தல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு ஜாஸ்தி வரும் அப்படிங்கிற மாதிரி அதிமுக சொல்லிட்டு இருக்கு. ஆனால் மக்கள்கிட்ட எதிர்கட்சிங்கிற ஒரு அந்தஸ்து தவறுகள் செய்கிறப்ப சுட்டி காட்டுற தன்மை அதிமுக ஜாஸ்தி இல்லை. ஒன்று இந்த அண்ணா அறிவாலயம் விஷயத்தில் மாத்திரம் யார் அந்த சார் என்றதை கொஞ்சம் தூரம் எடுத்து காட்டினாங்க. அதுக்கப்புறம் மற்ற பிரச்சனைகளில் எடுபடல. இன்னைக்கு அவங்க ஒருத்தருக்கு அடிச்சுக்கிறாங்க. நேற்றுக்கு செல்வி ஜெயலலிதா பிறந்த நாள் அன்னைக்கு ஓனாயி இது களைபிடுங்கிறது அது இதுன்னு. அதுலேயுமே செங்கோட்டையனும் கலந்துக்கல, தங்கமணியும் கலந்துக்கல. இல்லை, செங்கோட்டையன் அவருடைய சொந்த ஊரில் இருந்துட்டார், இவர் சென்னைக்கு வந்துட்டார். அவ்வளவு தூரம் இப்போ எடுத்துக்கிட்டால் போதும். ஆனால் தெளிவாக செங்கோட்டையன் அவர் யாருன்னு பார்த்தால் 1972 திமுகவிலிருந்து எம்ஜிஆர் பிரிஞ்சு வந்தப்பிலிருந்து அங்கே இருக்கிறவர். செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2012-16 தேர்தல் வரை, தேர்தலுக்கு முன்னாடி அவர் ஒரு வேனை எடுத்துக்கிட்டு என்டையர் தமிழ்நாடு சுற்றுவாங்க. ஒரு மாவட்டத்துலேயும் எங்கே போட்டால் வெற்றி கிடைக்கும், கூட்டம் வரும், எங்கே போட்டால் நல்ல அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு பிளான் பண்ணுற ஒரு பொசிஷனில் இருந்தவர் செங்கோட்டையன். ஸோ அவருக்கு தமிழ்நாட்டுடைய ஜியாகிரபி, டெமோகிராஃபி, தொண்டர் தொடர்பு மிக அதிகம். ஸோ இப்போ நீங்கள் இபிஎஸ்சியோ அல்லது வேலுமணியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் பெல்ட்டை தாண்டி பெரிய அளவில் அவங்களுக்கு அந்த வீச்சு கிடையாது. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் 72லேருந்து இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் தொடர்பு உண்டு. தமிழக அளவில் அவரை எல்லாருமே ஏற்றுப்பாங்க. ஸோ இப்போ இவர் இந்த பக்கம் வந்துட்டார்னா, இது வரைக்கும் ரொம்ப ஓப்பனாக காட்டல. அந்த அத்திக்கடவை அவிநாசி திட்ட நிகழ்ச்சிக்கு போல அதுக்கப்புறமும் அப்படி வள கொள்கைன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்குற மாதிரி தான் காட்டிக்கிறார். அதனால இப்போ தங்க வேலுமணி சைடோட இவர் இணைந்து கொண்டால் இபிஎஸ் தலைமையை ஒதுக்கிட்டு செங்கோட்டையன் தலைவர் இவங்க 2 பேரும் துணையாக இருப்பாங்கன்னா நிச்சயமாக எடுபடும். ஏன்னா 2021 தேர்தல் அப்போவே, அதுக்கு முன்னால், அதாவது ஜனவரி மாதம் நான் திமுகவுடைய ஒரு தலைமைக்குழு உறுப்பினுடைய மகனை சந்தித்தேன். அப்போ அவர் சொன்னார், எங்களுக்கு வடக்கு வடப்பகுதியில், அதாவது சென்னை ஒட்டிய பார்டரில் 80 சீட் வரை எதிர்பார்க்குறோம். கோவை சேலம் அந்த கொங்கு பெல்ட்டில் அவங்க 80 சீட்டு ஜெயிப்பாங்க. மீதம் உள்ள 230 போட்டிங்கன்னா
மீதமுள்ள 75 சீட்டில் நாங்கள் 50 சீட்டு ஜெயிச்சா எங்களுக்கு மெஜாரிட்டி, அவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்துடும். இப்போ அமித்ஷா வர்றது அப்படிங்கிறது இந்த மாதிரியான மீட்டிங் ரிலேட்டபிளாவா? இவங்கள யாராவது சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, ஒன்று பாஜகவில் இன்னும் அஃபிஷியலாக தலைமை அறிவிக்கப்படல. தமிழக தலைமை அண்ணாமலை என்பதற்கு வேறு சிக்னல்கள்லாம் கொடுத்துட்டாங்க. அதாவது மாவட்ட தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதில் பெரும்பான்மையானது திரு அண்ணாமலை கூறியது தான். அவங்க அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த தலைவர்கள் கொடுத்த லிஸ்ட்டில் அண்ணாமலை பிக்கப் பண்ணவர் தான் போட்டிருக்காங்க. ஸோ அவர் தான் தலைமைங்கிற இண்டிகேஷனை கொடுத்தாச்சு. அடுத்தது கவர்னரும் 26 வரைக்கும் கண்டினியூ பண்ணுவான்னாங்க. அதாவது அஜித் டோவல் ஒதுங்கிட்டு இவர் அங்கே போவாருங்கிற ஒரு செய்தி நம்ம பேசியிருக்கோம். ஆனால் அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி 26 தேர்தலில் பாஜக ஆளும் கூட்டணியில் அமைச்சரவையாக இருக்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு 2 ஐபிஎஸ்களும் ஒர்க் பண்ணணும்னு பண்ணிட்டாங்க. அதே தமிழ்நாட்டை சேர்ந்து சக்திகாந்த் தாஸ் என்ன ஆர்பிஐ கவர்னராக இருந்தவரை இப்போ ஃபினான்ஷியல் அட்வைசராக நம்பர் 2 போட்டிருக்காங்க. ஸோ அவருக்கும் தமிழ் பேச தெரியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வளைப்பு நடக்கிறது. ஏன்னா அவர் உங்களுக்கு தங்கத்தை இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் தங்கம் எப்படி போகணும்னு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே டிசைட் பண்ணி நம்முடைய தங்கம் லண்டன் பேங்க்கில் வச்சுருந்தோம், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ அமெரிக்கா உட்பட எல்லா நாடுகளும் அவர்களுடைய தங்கத்தை எல்லாம் சேர்த்துட்டு டாலர் ப்ரைஸை தங்கத்து மதிப்பில் வச்சா தான் அவங்க காப்பாற்ற முடியும், இல்லாட்டி டாலர் சடனாக வீழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஸோ இதை அவர் 1 வருஷத்துக்கு முன்னாடியே பிக்கப் பண்ணி அட்வைஸ் பண்ணி பிளான் பண்ணி எடுத்திருக்காருன்னா இவருடைய லாங் டேர்ம் பிளானிங் நல்லது. ஸோ தனக்கு இந்த மாதிரி அட்வைசர் வேணும்னு சொல்லி சக்திகாந்த் தாஸ் கொண்டு இப்போ இவர் விஷயத்தில் வந்துட்டாருன்னா ஒரு பக்கம் இந்த வழக்கு போயிட்டுருக்கு, இரட்டை இலை சின்னத்துக்குரிய வழக்கு. அதாவது இவர் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு பொதுக்குழுவை கூட்டி பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறமா பொதுக்குழுவை கூட்டுறதுக்கே ஒன்று அமைப்பு செயலாளர் பண்ணணும், இல்லை ஒருங்கிணைப்பாளர் தான் பண்ண முடியும். அவங்க 2 பேருமே கூட்டாம இபிஎஸ் கூட்டினதுங்கிறது செல்லாது. அதனால உண்மையான கட்சியின் யார் பொதுச் செயலாளர் சின்னம் யாருக்கு கொடுக்கணுங்கிறத தேர்தல் ஆணையம் பார்க்கலான்னு இப்போ ஹைகோர்ட் சொல்லியாச்சு. எனவே இந்த சூழ்நிலையில் மேலோட்டமாக என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தால் இப்போ அமித்ஷா வர்றப்ப ஒரு பக்கம் அவங்க கூட்டணி வேணும்னு யோசிக்கிறாங்க. அதாவது திமுகவை மீண்டும் தொடர விடுவதில் விருப்பம் இல்லை. இன்னொன்று ஏற்கனவே மக்களிடம் அவர்களுக்கு பல அவப்பெயர்கள் இருக்கு. இதில் அதிமுகவில் ஒரே ஒரு இடைஞ்சல் இபிஎஸ் தான் செய்கிறார். இபிஎஸ் செய்கிறார்னா அவர் ஒரு செயற்கை பொதுக்குழுவை ஏற்பாடு பண்ணி தான் பொதுச் செயலாளர்னு ஒரு பதவியை எடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்பு அந்த அதிமுகவுடைய பைலா படியாக பொதுக்குழுவை கூட்டுறதுக்குரிய உரிமை ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் இல்லாட்டி அமைப்பு செயலர் தான். அவங்க 2 பேரும் கூட்டாமல் இபிஎஸ் கூட்டினது இது கிடையாதுன்னு போய் ஹைகோர்ட்டில் போய் இப்போ ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அப்படி பார்த்தால் இவரை தேர்ந்தெடுத்ததே செல்லாதுன்னு வர முடியாது. ஸோ இப்போ எல்லோரும் இணையணும் அப்படிங்கிறது. போன எலெக்ஷன் 2021 தேர்தலையே நான் முன்னாடி சொன்னது போல் தென் மாவட்டத்தில் இருக்கிற 70 சீட்டில் 26 சீட்டில் டிடிவி தினகரன் வாங்கின ஓட்டையும் அதிமுக பாஜக கூட்டணி வாங்கினி சேர்ந்துருந்தாங்கன்னா இவங்க கூட்டணி 75ங்கிறது 100ஆக போயிருக்கும். அவங்களது 130 திமுக வாங்கினது 105ன்னு வந்திருந்தால் மத்தியில் அமித்ஷாவுடைய துணையுடன் ஆட்சி தொடர்ந்திருக்கலாம். ஸோ அந்த ஒரு அட்வைஸை கேட்காதனால தான் அப்போ பிரச்சனையும் வந்தது. இப்பையும் திருப்பியும் கூட்டணி சேர்த்துக்காம முன்பை விட இன்னைக்கு உங்களுக்கு கொங்கு பெல்ட்டிலேயே கிட்டத்தட்ட அண்ணாமலை நின்ற தொகுதிகளில் 3 தொகுதியில் 3வது இடத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டது. ஸோ இன்னைக்கு பாஜக கூட்டணி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது பல சர்வேக்கள் எடுக்கப்பட்டதில் 2 விஷயம் வருது. ஒன்று திமுகவுடைய செல்வாக்கு இந்த 2024 தேர்தலில் அந்த கூட்டணிக்கு 45% குறைஞ்சிது. அதுக்கு முன்னாடி 2019 54 வந்தது, 2021 46 வந்தது, இப்போ 44 புள்ளிக்கு வந்துருச்சு. ஸோ குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கிறது உறுதியாகிறது. அதை தாண்டி அதுக்கப்புறம் இந்த மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் மாற்றி உத்தரப்பத்தி திருமாவளவனாக இருக்கட்டும், இடதுசாரிகளாக இருக்கட்டும், அவங்க கமெண்ட் அடிச்சிருக்கிறதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால நீங்கள் இப்போ சாப்பாட்டில் எல்லாத்தையும் போட்டுட்டு பக்கத்துலேயே அசிங்கத்தை போட்டு சாப்பிட முடியாது. மக்கள் கீழே தொண்டர்கள்ட்ட கொண்டு போக முடியாது. ஸோ பயங்கர வீக்கான ஸ்டேஜில் அவங்க இருக்காங்க. அங்கே எடுக்கப்பட்ட சர்வேல திமுகவுடைய ஓட்டு 35லேருந்து 40க்குள்ள தான் இருக்கும். இப்போ இன்னைக்கு அமித்ஷா வர்றதுனால ஈஷாவில் ஏதாவது ஏடிஎம்கே ரிலேட்டபிளான ஆட்கள் போய் பார்க்க போறாங்களா? ஏதாவது மீட்டிங் நடக்க போகுதா? இல்லை, அப்படி இங்கே தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது பேக்டோரில் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. மீட்டிங் போயிட்டு தான் பேக்டோரில் அவங்க 3 மாதம் டைம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி வருது. டிசம்பர் எண்டில் மார்ச் எண்டுக்குள்ளே நீங்கள் ஒன்று சேருவதை நோக்கி பார்க்கணும், இல்லைன்னா வேறு ஸ்டெப் எடுக்கணும். இன்னைக்கு நாம் இன்றைக்கு இதை பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தமிழக அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை கோவை வடக்கு எம்எல்ஏ வீட்டுக்கு ரெய்டுக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
நினைக்கிறார்? அவர் வேலுமணி நபரா இல்லை இவர் நபரான்னு எனக்கு சொல்லிடலாம். எம்எல்ஏ இல்லை எம்எல்ஏ அது இந்த அம்மன் அர்ஜுன் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அதுதான் சொல்கிறேன், அவர் எந்த பிரிவை சேர்ந்தவர்னு தெரியல. ஏன்னா இது வந்து அழுத்தம் கொடுக்க திமுக இதை உடைக்கிறதுக்காக பண்ணுதா அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா ஏற்கனவே சில வழக்குகள் உங்களுக்கு ஓபிஎஸ் கூட இருக்கிற இவருடைய சொத்துக்கள் பிளாக் ஆகிருக்கு. இந்த பக்கம் வந்து இவருடைய சம்பந்தியுடைய மகன் சம்பந்தியுடைய இபிஎஸ் உடைய சம்பந்தி வழக்குகளும் நெருக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ இவங்க எதுக்கு இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையை வச்சு டிவிஎஸ்சியை வச்சு பண்ணுறாங்கன்னு புரியல. ஏன்னா நான் வேற ஒன்று நம்ம 3 தடவை சொல்லியிருந்தோம், அதிமுக இபிஎஸ்க்கும் இவங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதனால இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த வழக்குமே சார்ஜ் ஷீட் போடாமே வச்சு இப்போ நான் அதுக்கப்புறமாக உள்ளுக்குள்ளே விசாரித்தால் அதிமுக அமைச்சர்கள் மீது நீங்கள் வழக்கை துரிதப்படுத்தினால் இதே வேகத்தில் திமுக மேலே இருக்கிற பழைய வழக்குகளையும் துரிதப்படுத்த வேண்டும். அதனால பெண்டிங்லேயே போட்டுப்போம். அடுத்த இப்போதைக்கு கூட்டணி உடைந்திருக்கிற நிலையில் நமக்கு ஜெயிக்க முடியும் அப்படின்னு போடுறாங்க. பட் கூட்டணி உடைந்திருந்தாலும் தினம்தோறும் வரும் செய்திகள் விலைவாசி உயர்றது போல. இப்போ அமித்ஷா ஈஷா யோகா மையத்துக்கு வர்றது அப்படிங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும். நிச்சயமா ஒரு சைடு வந்து பாஜக ஒற்றுமையை இது பண்ணுறாரு, அண்ணாமலை கீழே வரணுங்கிறத உறுதிப்படுத்துறாரு. ஏன்னா சென்னைக்கு வந்த பொழுதே வெங்கையா நாயுடு வந்தப்போ அவரோட ஒரே காரில் பயணித்து 2 பேரும் பேசி அதை உறுதிப்படுத்தினார். நாளைக்கு அது மீண்டும் உறுதியாகும். அதுக்கு அடுத்தது அதிமுகவுக்கு சில சிக்னல் கொடுப்பார். நிச்சயமாக நீங்கள் ஒன்றுபட்டு வரவில்லை என்றால் வேறு ஸ்டெப்ஸ் வரும், மேபி ரைடு வரலாம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுபட்டு மீண்டும் எப்படி 2021 தேர்தலில் ஒற்றுமையாக சந்திச்சோமோ அதே மாதிரி சந்திச்சால் கிட்டத்தட்ட 2010 இன்னைக்கு டெல்லியிலேருந்து 2 ஏஜென்சி எடுத்த இது பிரகாரம் பிஜேபி 23%, அதிமுக 20% இருக்குது. 2 பேரும் சேர்ந்தால் 43% வர முடியும். திமுக கூட்டணி 35லேருந்து 40க்குள்ளே தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 2011 எப்படி எதிர்க்கட்சியாக விஜயகாந்த் தான் வந்தாரோ கிட்டத்தட்ட அந்த நிலைமைக்கு இன்னைக்கு திமுக 30 கீழே மீண்டும் போகிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஒற்றுமையான அதிமுக ப்ளஸ் பாஜக எம்ஜிஆர் ஃபார்முலாவில் தொகுதி பிரிவு அடிப்படையில் வச்சுக்கிட்டால் ஒரு முடிவு வரும். அதை நோக்கி இன்று நகர்த்தத்துக்கு தான் அமித்ஷா வரார். ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.